ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இந்த பக்கம் நான், ஆ நடுவில் வந்து எங்கள் நாத்தனார், அந்த பக்கம் பங்கஜக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவருக்கு எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஆ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, 6 குழந்தைங்களாம். இன்னும் என்கிட்ட நல்லா அன்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஓ ஓகே. அந்த அவங்க பங்கஜக்கா இறந்துட்டாங்க. ஆ ஆ ஆ ஆ எல்லாம் அஃபெக்ஷனாக இருக்காங்க எங்கிட்ட எல்லோரும். அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. கடைசியில் இறக்கும்போது நான் விஜயாவை பார்க்கணுன்ட்டு தான். அப்போ அதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அவர். ம் அவங்க இருக்கும்போது நான் எப்படி போகிறதுன்ட்டு போகலை. ம் அப்புறம் சரின்னு என் பையன் ரவி போனப்போ, அம்மா வர சொல்லுப்பா அப்படின்னு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளே போயிட்டார். ம் அந்த வீட்டை விட்டு எப்போ நான் வெளியே வந்தேனோ, ஆ கடைசியில் அவரை பார்க்கறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன் நான். ஆ நீங்கள் அப்போது நீங்கள் இருந்ததெல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்களா? ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இந்த பக்கம் நான், ஆ நடுவில் வந்து எங்கள் நாத்தனார், அந்த பக்கம் பங்கஜக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. ம் நடுவில் வந்து பெரிய ஆப்ரேட்டர் எல்லாம் வச்சு டெலிஃபோன் வந்துச்சுன்னா யார் கனெக்ஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி பெரிய டெலிஃபோன் பூத்தே வச்சுருந்தாங்க. ஓ நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்க. மூணு குடும்பம் ஒரே காம்பவுண்ட். ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தேனாம்பேட்டையில். அப்போ தான் அவர் எம்எல்ஏ ஆனதெல்லாம். ஆமாம். ம் ம்